அப்படி வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டதில் ராமதாஸும் ஒருவர். சா சுப்பிரமணியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ ராமதாஸ் எதிர்த்து பெரிய அளவில் அரசியல் செய்கிற CNR ராமமூர்த்தி, இப்படி பல பேர். இதில் ராமதாஸ் தான் கடைசி வரை இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்தவர். பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ உருவாகுதுன்னா வன்னியர் சங்கமாக இருக்கு. 80லிருந்து 90 வரைக்கும் வன்னியர் சங்கமாக தான் இருக்கு. வன்னியர் சங்கம் இடஒதுக்கீட்டுக்காக, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்காக போராடுது. இதுதான் வன்னிய சமூகத்தை இவர் சொல்ற இப்ப அத்தனை கிராமங்களுக்கும் போனது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இல்ல, வன்னியர் சங்கத்துக்காக போறாரு. தேர்தல் புறக்கணிப்பு நடத்துது. தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதை திருடர் பாதை, இப்படியெல்லாம் தேர்தல் புறக்கணிப்பை செய்தவர் தான் ராமதாஸ். அது தேர்தல் அரசியலுக்கு போனால்தான் நமக்கு அரசியல் அதிகாரம் வரும் என்பதற்காக அவர் அதை பாட்டாளி மக்கள் கட்சியாக பதிவு பண்ணுறார்.